friends, welcome to Madras சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரவா பனியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முக்கியமா செய்ய தேவையான பொருட்கள் மூணே தான். ரவை, சர்க்கரை, அப்புறமா மைதா மாவு. இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் சர்க்கரை, மைதா மாவு வந்து 1.25 கப். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பு. அப்போ சாப்பிடும்போது முந்திரி பருப்பு கடிப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நல்ல வாசனைக்காக ஏலக்காய் தூள், இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் பால் சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இல்லைனா வந்து பாதி தேங்காய் பாலும் பாதி தண்ணியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததும் சர்க்கரை வந்து உருகும், அதனால கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். முதல்ல வந்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம ஒன்றா சேர்த்து பொரிச்சிட வேண்டியது தான். ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அது மேலே வரும். வந்ததும் நம்ம கொஞ்சம் எண்ணெயை மேலே சேர்த்துட்டு இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பொன்னிறானதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். டடா, நம்மளோட குண்டு பனியாரம் சூப்பராக தயாராகியாச்சு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சைடெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பனியாரத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.